Dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம வெப்சைட்ல நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதாவது எம்எஸ்சி ரிலேட்டட், அதாவது போஸ்ட் பேசிக் ரிலேட்டடான கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்ம பேராமெடிக்கல் ரிலேட்டடாக அப்டேட்ஸ் போட்டுட்டாங்களோ அப்படின்னு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎன்எம் நர்சிங், அதாவது டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கோர்ஸ்க்கான கவுன்சிலிங் ஷெடியூல் அண்ட் கவுன்சிலிங் லிங்க், சாய்ஸ் ஃபில்லிங்கான லிங்க் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் போட்டிருந்தோம். முதல்ல 10:30 கவுன்சிலிங் ஷெடியூலை பற்றி பார்ப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், ஃபைனல் ரிசல்ட் எல்லா குரூப்புக்குமே, ஒகேஷ்னல் குரூப், சயின்ஸ் குரூப் அண்ட் அதர் எல்லாருக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 15/10/2025 17/10/2025 வரைக்கும் உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங்கான டைம் பார்த்தீங்கன்னா 18/10 22/10/2025 வரைக்கும் உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜெனரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா அதர் குரூப்புக்கு 1வது ரேங்க்லேருந்து 445வது, அதாவது லாஸ்ட் ரேங்க் வரைக்கும். ஒகேஷ்னலுக்கு பார்த்தீங்கன்னா 1வதுலேருந்து 390வது ரேங்க் வரைக்கும் உங்களுக்கான கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சயின்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 1வதுலேருந்து 15,266 கட் ஆஃப் வரைக்கும், அதாவது ரேங்க் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இதில் ரீ அலாட்மெண்ட் அண்ட் அலாட்மெண்ட் ரெண்டுமே நடக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஜிஎன்எம்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணாலும் பண்ணாமல் கவுன்சிலிங்கை மிஸ் பண்ணியிருந்தாலும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்து ஆல்ரெடி கிடைச்ச காலேஜஸ் மாற்றிக்கினாலும் இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/10/2025 நீங்கள் டவுன்லோட் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/10/2025 அன்னைக்கு மாலை 5 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்ச காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவேர்னஸாக இருங்க. இப்போ நிறைய ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. எது வச்சுன்னா நம்மளுடைய பேராமெடிக்கல் ரிலேட்டடாகவும் எல்லா கோர்சஸுக்குமே நடந்துட்டு இருக்குது. உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை கொடுங்க. நீங்கள் ஆல்ரெடி காலேஜ் இப்போ உங்களுக்கு சீட் அலாட் ஆன காலேஜ்லேருந்தே கேட்பாங்க, ஓகே உங்கள் அலாட் ஆர்டரை எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படிங்கிறது. நீங்கள் காலேஜுக்கு ஜாயின் பண்ண வேண்டாம், பட் அலாட்மெண்ட் ஆர்டரை அனுப்பி வைங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தவிர்க்க வேண்டிய செயல். ஏன்னா நம்மளுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் நம்ம யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம். அதை எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட் அண்ட் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சைடில் இருந்து வர அலாட்மெண்ட் ஆர்டரை எந்த கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே ஷேர் பண்ணாதீங்க. அது சம்மந்தப்பட்ட காலேஜஸாக இருந்தாலும் சரி, அட்மிஷன் ஏஜெண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்குமே அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான 3rd ரவுண்டு, அதாவது மாப்பப் ரவுண்டு கவுன்சிலிங்கான அப்டேட்ஸ் எப்போ வரும்னு கேட்குறீங்க. ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மிங் 20ஆம் தேதிக்குள்ளே ஏதாச்சும் அப்டேட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா 20ஆம் தேதிக்கு மேலே கூட போகலாம். ஏன்னா எல்லா காலேஜஸ்லையும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் சீட்டை ரிப்போர்ட் பண்ணாமல் 3rd ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா காலேஜ்லேருந்து லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணி தான் சீட் வேக்கன்சி க்ரியேட் பண்ணணும். அந்த சீட் வேக்கன்சியில் எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கான ஷெடியூல் அப்படிங்கிறத மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரமே அதுக்கான அப்டேட் வந்துடும். மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் நவம்பர் 1st வீக்கே காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மாப்பப் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிருப்பாங்க, ஆல்ரெடி சீட் கிடச்சி. ஒரு சில பேருக்கு தான் பிடிக்காமல் இருக்கிறதே தவிர நிறைய பேர் நமக்கு பார்த்திங்கன்னா போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம யூடியூப் சேனல், எல்லா யூடியூப் சேனல் எடுத்தாலுமே எல்லாருமே ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணாமல் வீடியோ மட்டும் பார்க்கலாம். ஒரு சில பேர் கமெண்டே போட மாட்டாங்க, ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வீடியோ யூடியூப் சேனல் எந்த ரெஃபரன்ஸுமே பார்க்குறது இல்லை, அப்படியும் இருக்கிறாங்க. அதனால் நம்ம யூடியூப்பில் வர கமெண்டை வச்சு எல்லாத்தையும் தீர்மானிக்க முடியாது. அதை முதல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு தற்காலிகமான முடிவு தான் அந்த கமெண்டெல்லாம், என்ன சொல்ல போனால். ஏன்னா எப்போ எல்லாரோட மைண்ட் செட் மாறுதுங்கிறது தெரியாதனால யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். மாப்பப் ரவுண்டில் கலந்துக்கிற எல்லாருமே கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா எனக்கு 3 பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க. 3 பேருமே பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸு. அவங்க மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் அவங்க சொன்ன விளக்கம் என்னென்னா, இங்கே சாய்ஸ் லாக்கிங் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா சீட் அலாட் ஆகும். அதனால் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி கண்டிப்பாக சாய்ஸ் லாக்கிங் பண்ணுங்க அப்படிங்கிறத மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே சாய்ஸ் லாக்கிங் பண்ணுங்கள். மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 3rd ரவுண்ட் ரிலேட்டடான அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். 3rd ரவுண்ட்
ரிலேட்டட்னா சீட் வேக்கன்சி இல்லைனா கவுன்சிலிங் ஷெடியூல் சார்ந்த தகவல்கள் வர 20ஆம் தேதிக்குள்ளே இல்லைனா அதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லாருமே பாசிட்டிவ் திங்ஸ் சொல்கிறேங்க. எல்லாருக்குமே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கிளாஸஸ் அப்படிங்கிறது தீபாவளிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் எல்லாருமே பேஷன்ஸாக இருங்க. எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேர்ட் ரவுண்ட் வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே பாசிட்டிவ் திங்ஸோட இருங்க. கரெக்டாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கோர்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போடுறதுக்காக தனி சேனல் ஆரம்பித்தோம். வே டு மெட் லைஃப் யூடியூப் சேனல். அந்த சேனலோட லிங்கை பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வர இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களுடைய கோர்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க.